ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளிலே உங்களுக்கு நம்பிக்கையின் குரல் என்ற ஒரு தலைப்பின் கீழாக செய்தி கொடுக்க தேவன் எனக்கு கிருபை செய்திருக்கிறார். அது உங்களுக்கும் மிக பிரயோஜனமாக ஆசீர்வாதமாக இருக்கும். நான் கொடுக்கின்ற செய்திகள் 30 நிமிடங்கள் தான். உங்களுக்கு பார்க்க ரொம்ப நேரம் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். ஏன்னா கீழே ஒரு கோடு வரும் யூடியூப்பில். நான் டிவியில் பார்க்குறவங்க கண்டிப்பாக பார்த்துருவாங்க ஆண்டவருடைய கிருபையினால். யூடியூப்பில் பார்க்குறவங்க தான் கொஞ்சம் எடுக்கும்போதே அவங்களுக்கு நிறையா இருக்குமோ, ரொம்ப நேரம் ஆகிருமோ அப்படின்ட்டு என்ன செய்வாங்க, சீக்கிரமாக விட்டுருவாங்க. இல்லைன்னா நீங்கள் வேறு எதுக்கு போயிடுவீங்க. ஆனால் நீங்கள் உள்ளே போய் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு நேரம் போகிறதே தெரியாத அளவுக்கு இந்த செய்தி இருக்கும். ஏன்னா இது அரசியல் அல்ல, இது ஒரு ஏதோ நான் மனப்பாடம் பண்ணிட்டு வந்தக்கூடிய ஒரு செய்தியும் கிடையாது. நான் ஏறக்குறைய 2-3 நாட்களாக ஒரு அரை மணி நேரம் பேசுவதுக்கு எவ்வளவோ நேரம் எடுக்கணும். எத்தனை பேனா தெரியுமா? ஒரு பேனா பொடி எழுத்தாக பைபிளில் அண்டர்லைன் பண்ணுறதுக்கு, டைரியில் ஒரு டைரி வச்சுருப்பேன், பெரிய டைரி. அந்த டைரியில் எழுதுறதுக்கு நல்ல பெரிய எழுத்தாக எழுதக்கூடிய ஒரு பெரிய பேனா. அதில் முக்கியமானது எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு வர்றதுக்கு ஒரு ரெட்டிங்கு பேனா. இவ்வளவும் வச்சு தான் இந்த செய்தியை எடுக்க முடியும். ஒரு 10 நிமிஷத்தில் எடுத்தோம் அப்படின்லாம் இருக்க முடியாது. அதுக்காகவே நம்ம ஜெபிச்சுட்டே இருக்கணும். எப்படி ஒரு கிண்ணத்தில் பால் இருக்குது, அந்த பால் சூடாக இருக்குது, அதை குடிக்கணும்னு அந்த பூனைக்கு இருக்கும். ஆனால் அது என்ன செய்யும், அப்படியே சுற்றி சுற்றி வரும். அப்படியே கிட்டத்தட்ட போன உடனே தெரிஞ்சிடும் அது ஹீட்டாக இருக்குது, நம்ம குடிக்க முடியாது அப்படின்ட்டு அது என்ன செய்ய வெயிட் பண்ணி அப்படியே சுற்றி சுற்றி கடைசியில் அது ஆறின உடனே அந்த பாலை குடிக்கும். அதே போல் தான் நானும் அப்படியே ஆண்டவரோடு பேசி பேசி பைபிள் வாசித்து அப்படியே ஜெபம் பண்ணி அப்புறம் பைபிள் வாசித்து அப்படி டைரியில் 2 வார்த்தை எழுதி திருப்பி ஜெபம் பண்ணி அப்படின்னா தான் இந்த செய்தியை உங்களுக்கு நாங்கள் சேகரித்து கொண்டு கொடுக்கின்றோம். எல்லாருமே இப்படி தான் ஊழியக்காரங்க தேவனுடைய வார்த்தைகளை கொடுப்பதற்கு அவர்களும் எவ்வளவோ பிரயாசப்பட்டு கஷ்டப்பட்டு தான் இந்த வார்த்தைகளை கொடுக்க முடியும். அரசியல்னால் நம்ம எவ்வளோ பேசிடலாம், வேறு ஊர் கதையெல்லாம் நம்ம இஷ்டத்துக்கு பேசிடலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தையை நம்ம அப்படி என்ன செய்ய முடியாது, பேச முடியாது. அதை நம்ம கவனமாக பேச வேண்டும். ஏனென்றால் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், பிரயோஜனமாக இருக்க வேண்டும். விசேஷமாக அது நிமித்தம் நீங்கள் நன்மை அடைந்து நீங்களும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் மிக கருத்தாக இந்த செய்தியை உங்களுக்கு தயார் பண்ணி கொடுக்கின்றோம். ஒரு சோறு குழம்பு வைக்கிறத விட மேலான, ஒரு பலகாரம் செய்கிறத விட மேலான ஒரு காரியமாக இந்த செய்தியை நாங்கள் எடுத்து தயார் பண்ணி தான் உங்களுக்கு கொடுக்குறோம். நீங்கள் அரை மணி நேரம் 1 மணி நேரத்தில் நீங்கள் எப்படி அதை பார்ப்பீங்களோ தெரியாது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை தான், அவருடைய வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அதன்படி நீங்கள் கீழ்ப்படிந்தால் மெய்யாகவே தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள், பரலோக ராஜ்யத்தை பெறுவீர்கள். நம்பிக்கையின் குரல் என்ற அந்த தலைப்பில் இந்த செய்தி உங்களுக்கு கொடுக்கிறேன். யோனா 3வது அதிகாரம் 9வது வசனம். யாருக்கு தெரியும், நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூறச் சொன்னான். யாருக்கு தெரியும்? இதுதான் அந்த நம்பிக்கையின் குரல். நாம் உபவாசிப்போம், நாம் ஜெபம் செய்வோம், நாம் ரெட்டு உடுத்தி கொள்வோம், எல்லாம் செய்வோம், நம்முடைய பொல்லாத கிரியைகளை விட்டு நாம் மனம் திரும்புவோம். யாருக்கு தெரியும், ஒருவேளை தேவன் தாம் செய்ய நினைத்த தீங்கை செய்யாதிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையை சொன்னது அந்த நாளிலே நினிவே அசீரிய நாட்டு மக்கள். அந்த மன்னன் சொல்லுகின்றான், யாருக்கு தெரியும், ஒருவேளை இந்த நினிவே பட்டணத்தை அழிப்பேன் என்று சொன்னவர் இன்றைக்கு நம்மளை காப்பாற்றலாம். நாம் சில காரியங்களை செய்ய வேண்டும், நம்முடைய கைகளின் கிரியைகளை விட்டு நாம் ஓய வேண்டும், அதை மனம் திரும்ப வேண்டும். அப்பொழுது ஒருவேளை தேவன் நமக்கு சொன்ன தீங்கை நமக்கு செய்யாதிருப்பார். யாருக்கு தெரியும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு கூட நீங்கள் பல கடன் பாரங்கள்லையோ பலவிதமான கஷ்டங்கள்லையோ இல்லை ஒரு பாவத்திலிருந்து எழுந்திருக்க முடியாத நிலைமையிலையோ நீங்கள் அவ்வளோதான் நம்ம இனிமே அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? நம்ம பிள்ளை வாழ்க்கை அவ்வளோதான் முடிஞ்சிட்டு, நம்ம லைஃப்பு இவ்வளோதான் முடிஞ்சிட்டு, திருமண வாழ்க்கை இவ்வளோதான் முடிஞ்சிட்டு, நம்ம இதிலேருந்து எழுந்திருக்க முடியாது,
நம்ம கூடி வாழ முடியாது அப்படிங்கிற மாதிரி முடிவு கட்டத்தில் ஒருவேளை ஆண்டோடைய பிள்ளைகளாக நீங்கள் இருக்கின்றீர்களா? இல்லை உங்களுடைய சரீரத்தில் வந்த பலவீனத்து நிமித்தம் இது இனிமேல் சுகமே ஆகாது அப்படின்னு இருக்கீங்களா? இல்லை, யாருக்கு தெரியும், ஒருவேளை தேவன் என்னை குணமாக்குவார். எங்கள் வீட்டுக்குள்ளே இப்போ இருக்கிற யுத்தங்கள், இப்போ இருக்கிற சமாதானம் இல்லாத இந்த சூழ்நிலைகள் இது மாறவே மாறாது, இது காலத்துக்கு இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா? யாருக்கு தெரியும், இதே சூழ்நிலை மாறும். சமாதானத்தை உண்டு பண்ணக்கூடிய தேவன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, சமாதானம் கூறும் இயேசு கிறிஸ்து. இவரே இயேசுவை தவிர எந்த தெய்வத்தினுடைய காரியத்தை நீங்கள் சமாதானம் என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? இயேசு கிறிஸ்து சொல்கிறார், உங்களுக்கு சமாதானம். அது எந்த பூட்டி இருக்கிற அறைனாலும் சரி, எந்த இடத்துக்குள்ளனாலும் வந்து தேவன் சொல்லுகிறது பீஸ் ஆஃப் மைண்ட். அந்த சமாதானம் என்பது நமக்குள்ளே அது ஒரு நதியை போல, அதை நமக்குள்ளே நம்ம இருதயத்துக்குள்ளே நாம் ரம்மியமாய் அனுபவிக்கிற காரியம்தான் சமாதானம். சமாதானம் என்பது கர்த்தர் கொடுக்கணும். இந்த கிறிஸ்து விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை. அது எத்தனையான சத்துரு போராட்டமாக இருந்து உங்கள் ஈரக்கொலையை கசக்கி எடுத்தாலும், உங்களுடைய குடும்பத்தை அவன் சோதனைகளினால் கசக்கி எடுத்தாலும், பண கஷ்டத்தினால் உங்களை நெருக்கி வதக்கினாலும், நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஊக்கத்தோடு செயல்படும் போது, ஜெபிக்கும் போது, யாருக்கு தெரியும் உன்னுடைய பணம் உனக்கு எங்கிருந்து வரும்னு உனக்கு தெரியாது. உங்களுடைய சரீர பலவீனம் எப்படி உங்களை விட்டு போகுது என்று உங்களுக்கு தெரியாது. யாருக்கு தெரியும்? தேவன் அறிவார். அந்த நம்பிக்கையின் குரலோடு இந்த செய்தியை ஆரம்பிக்கின்றோம். யோனாவுடைய காலத்திலே நடந்த இந்த சம்பவம், அந்த மன்னன் சொல்லுகின்றான், தேவன் எங்களை காப்பாற்றுவார். அடுத்து நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். யோனா 3வது அதிகாரம் 9வது வசனத்தில் நம்ம இதை பார்க்குறோம். நினிவே என்ற ஒரு பட்டணம். அந்த பட்டணம் வெகு பாவங்கள் செய்து தேவனுடைய பார்வையில் எட்டிவிட்டது. தேவன் அந்த பட்டணத்தை அழிக்க அவர் சித்தம் கொண்டார். மகா நகரமாகிய நினிவே என்ற அந்த பட்டணத்திலே பயங்கரமான பாவம் வந்துவிட்டது. அதனால் தேவன் அந்த பட்டணத்தை அழிக்க வேண்டும் என்று சித்தம் கொண்டு யோனா என்ற ஒரு தீர்க்கதரிசி அவர் ஆயத்தப்படுத்துகின்றார். அந்த தீர்க்கதரிசி நினிவேக்கு போச்சோன்னா அவர் போக மாட்டேங்கிறாரு. போகாமல் அவர் எங்கே போனார் அப்படின்னா, தர்சீஸுங்கிற ஒரு நாட்டுக்கு அவர் கப்பல் ஏறி போயிட்டார். கப்பல் ஏறி போய்கொண்டு இருக்கும்போது அங்கே கடல் கொந்தளித்தது. ஏனென்றால் இந்த யோனாவை நினிவே பட்டணத்தில் கொண்டு போய் தேவனுடைய வார்த்தையை அறிவிக்க வேண்டும். அதற்காக தேவன் அங்கே ஒரு காற்றையும் கொடிய கடலையும் காற்றையும் மலையையும் கட்டளையிட்டார். அப்பொழுது புயல் காற்று வீசுகிறது, கப்பல் தடுமாறுகிறது, அமிழ்ந்து போகக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. அந்த நேரத்தில் கேட்குறாங்க, இது யார் நிமித்தம் இப்படி ஆயிற்று? ஏதோ ஒருத்தன் தவறு செய்து வந்திருக்கின்றான், ஏதோ ஒரு ரீசன் இருக்கிறது என்று எல்லாரும் பேரும் சீட்டு போடும்போது அந்த சீட்டு யோனா என்ற நம்முடைய தீர்க்கதரிசியின் மேல் விழுகின்றது. அப்பொழுது அந்த தீர்க்கதரிசியை கூப்பிட்டு கேட்கின்றார்கள், நீ யார், எந்த மனிதன்? நான் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தருடைய மகன், இந்த பூலோகத்தையும் வானத்தையும் இந்த சமுத்திரத்தையும் உண்டாக்கினவருடைய பையனா அப்படின்னு சொல்கிறான். இப்போ என்ன செய்ய? இந்த கடல் கொந்தளிப்பு அமர வேண்டும், என்ன செய்ய? என்னை தூக்கி கடலுக்குள்ளே போட்டுருங்க அப்படின்னு சொல்கிறார். உடனே அவரை தூக்கி, அவளுக்கு மனசு கஷ்டம்தான், இருந்தாலும் எல்லாரையும் காப்பாற்ற வேண்டும். கடலுக்குள்ளே அந்த யோனாவை தூக்கி போடுகின்றார்கள். அங்கே அவனுக்கு ஒரு மீனை தேவன் ஆயத்தம் பண்ணி 3 நாட்கள் இரவு பகலும் அந்த மீனின் வயிற்றுக்குள்ளே இருக்கின்றார். 3 நாள் கழித்து அவர் வெளியே வருகின்றார். அங்கே மீன் வயிற்றிலே அவர் ஜெபம் செய்கின்றார், பொருத்தனை செய்கின்றார், கர்த்தரை துதிக்கிறார். துதிக்கும் போது கர்த்தர் 3வது நாள் அவனை வெளியே அனுப்புகிறார். அந்த யோனா வெளியே வந்த பிறகு அவன் பார்க்கின்றான், நினிவே இந்த நகரமானது மிகப்பெரிய பட்டணமாக இருக்கின்றது. 3 நாட்கள் சுற்றி வரக்கூடிய மகா பெரிய பட்டணமாக இருக்கின்றது. உடனே அவர் அங்கே போய் சொன்னார். ஆண்டவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இதோ இந்த நினிவே, இந்த நகரம் இன்னும் 40 நாட்களிலே அழிந்து போகும். யோனா 3வது அதிகாரம் 4வது வசனம். யோனா நகரத்தில் பிரவேசித்து 1 நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறினான். இன்னும் 40 நாள், இன்றைக்கு நான் உங்கள் மத்தியிலே சொல்லுகிறேன், இன்னும் 40 நாளிலே இந்த நினிவே என்ற இந்த அரசு, இந்த கவர்மெண்ட்டு
எல்லாமே அழிந்து கவிழ்க்கப்பட்டு போகும், ஒன்று இல்லாமல் போயிருவீங்க நீங்கள் அப்படின்னு தான் ஆண்டவர் சொன்னதை யோனா அங்கே போய் தெருவிலே நின்று சொல்லுகின்றார். சொல்லும்போது என்ன நடக்குது அதுதான் இப்போ நமக்கு மெசேஜ். சொல்லும்போது அவங்க என்ன செய்தாங்க அப்படின்னா, அவங்க எல்லாரும் முதலாவது ராஜாவை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். யோனா 3:6 இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்திருந்த உடுப்பை கழற்றி போட்டு ரெட்டை உடித்து கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். அருமையானவர்களே, ராஜாவுடைய காதுக்கு இது வருகிறது. இதோ ஒரு தீர்க்கதரிசி வந்து தெருவிலே நின்று சொல்லுகிறான், இன்னும் 40 நாளிலே இந்த நினிவே அழிந்து போகுமாம் என்று சொல்லுகின்றான் என்பதை ராஜா கேள்விப்பட்டார். கேள்விப்பட்ட உடனே தன்னுடைய அந்த மன்னனுக்குரிய அரசனுக்குரிய ஆடையை கலத்தி எரிந்து விட்டு அவர் என்ன செய்வாரார், ரெட்டு என்பது சாக்கினால் செய்யப்பட்ட ஒரு உடை என்று சொல்கிறார்கள். அது ஒரு முள்ளா குத்தக்கூடிய ஒரு கடினமான அசிங்கமான, அது வியர்வையை உரியாத ஒரு ஆடை. அந்த ஆடையை உடனே அவர் உடித்து கொண்டிருக்கிற அசிங்கமான கோலத்தோடு தன்னை தாழ்த்தும்படிக்கு அதை உடித்து கொண்டு என்ன செய்தார், சாம்பல் இருக்கலாம், சாம்பல் தெரியும் உங்களுக்கு, எல்லா பேப்பரும் எல்லாத்தையும் போட்டு விறகுலாம் போட்டு எரித்து முடிஞ்ச பிறகு அது அப்படியே ஆறுன பிறகு இருந்தால் பார்த்தோன்னா சாம்பலாக இருக்கும், தூசியாக இருக்கும். அதை என்ன செய்தார், தன்மையிலே அவர் வாரி அந்த சாம்பலிலே போய் உட்கார்ந்து தன்மையில் அதை வாரி போட்டு கொண்டார். பிறகு அந்த சாக்கு போன்ற அந்த கடின உடையை அவர் உடுத்தி கொண்டார், சாம்பலிலே உட்கார்ந்தார். அரசன் இதோ நினைவே அழிந்து போகும் என்ற வார்த்தை கேட்டவுடனே ராஜா முதலாவது சிங்காசனத்தை விட்டு எழுந்து விட்டார். அவர் மனது பாதிக்கப்பட்டு விட்டது, அவருடைய மனது இலகிவிட்டது, அவருடைய மனது கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும் என்று அவருக்கு ஆயிற்று. அல்லேலூயா. அருமையானவர்களே, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கூட சில கஷ்டங்கள், சில நெருக்கங்களை நாம் சந்திக்கும் போது நாம் செய்யக்கூடிய சில காரியங்கள் இருக்கின்றது. நாம் எழுந்திருக்க வேண்டும், நாம் உபவாசிக்க வேண்டும், நாம் ஜெபிக்க வேண்டும், கர்த்தரை தேட வேண்டும், பொல்லாத காரியங்களை விட்டு விலக வேண்டும். அடுத்த 7வது வசனத்தில் 3:7 மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணய பண்ணின கட்டளையாக நினிவேயில் எங்கும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடு மாடுகளும் ஒன்று ருசி வராதிருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கவும். சூப்பர் அப்படின்னு எழுதியிருக்கேன் நான் இந்த வசனத்தில். எப்படியாமா, ராஜா மட்டும் இல்லை, தன்னோடு கூட இருக்கிற தன்னுடைய பிரதானிகள், தன்னுடைய மந்திரிகள், தன்னோடு கூட தனக்கு இது பலரசம் கொடுக்கிறவன், திராட்சை ரசம் கொடுக்கிறவன், எல்லாருமே உங்களுடைய ஆடைகளை கலைச்சு நீங்கள் ரெட்டை உடுக்க வேண்டும், நீங்கள் சாப்பிடக்கூடாது, ஒன்று குடிக்கக்கூடாது, ஆடு மாடுகள் ஒன்று குடிக்கக்கூடாது, மேயக்கூடாது, அது மேலேயும் அந்த சாக்கு துணியை போடு, எல்லா ஆடுகளையும் மாடுகளையும் குதிரைகளையும் கழுதைகளையும் எல்லாவற்றையும் கட்டுங்கள், யாருமே தண்ணி குடிக்கக்கூடாது, மேயக்கூடாது, மிருகங்கள் முதற்கொண்டு எல்லாரையும் தொழுவத்திலே கட்டிவிட்டார்கள். மனிதர்கள் எல்லாரும் சாம்பலிலே உட்கார்ந்து இருக்க வேண்டும் என்று அரசன் கட்டளையிட்டதை நம்ம பார்க்கின்றோம். 8வது வசனம், மனுஷரும் மிருகங்களும் ரெட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம் பொல்லாத வழியை விட்டு கைகளில் உள்ள கொடுமையை விட்டு திரும்ப கடவர்கள். ராஜா கட்டளையிட்டார். என்ன கட்டளை அப்படின்னா, நீங்கள் எல்லாரும் ரெட்டை உடுத்தி கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிட வேண்டும். அப்போ நான் மனுஷன் கூப்பிடுவான். எப்படி கூப்பிடுவான்? கடவுளை என்னை காப்பாற்று, எப்படியாவது என்னை காப்பாற்றுங்க, இன்னும் 40 நாளையில் அழிஞ்சு போயிருன்னு ஒரு தீர்க்கதரிசி தெரு தெருவாக சொல்லிக்கிட்டு இருக்கான். என்ன, அதனால் நீங்கள் எப்படியாவது எங்களை காப்பாற்றணும், நீங்கள் என் பிள்ளைலாம் சின்ன பிள்ளை, நாங்கள் எளிய குடும்பம், இப்போ தான் நாங்கள் வீடு கட்டியிருக்கோம், இப்போ தான் நான் வயலில் விதைச்சிருக்கேன், நீங்கள் எப்படியாவது என்னை காப்பாற்றணும், எங்கள் நாடு அழிஞ்சு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி உரத்த சத்தமாய் கூப்பிடுகின்றார்கள். அப்போ நான் யோசித்து பார்த்தேன், ஆடுகளும் மாடுகளும் கழுதைகளும் குதிரைகளும் எப்படி அது உரத்த சத்தமிட்டது என்று அதை சிந்தித்து பார்க்கும் பொழுது எனக்கு கிடைத்த விடை என்ன அப்படின்னா, இந்த ஆடுகளையும் இந்த மாடுகளையும் குதிரைகளையும் இந்த கழுதைகளையும் கட்டி போட்டுக்கின்றார்கள். ஒரு நாள் பார்த்துருக்கோம் நம்ம எஜமானு கொஞ்சம் பொறுத்து ஆகாரம் வைப்பான்ட்டு, வைக்கல. 2வது நாள் பார்த்துருப்பான் வைப்பான்ட்டு, 2வது நாள் வைக்கல. 3வது நாள் பார்த்தான் வைக்கல, கெட்டி வேற போட்டாச்சு. உடனே அது என்ன செய்துட்டு, எல்லா மிருகங்களும் சேர்ந்து கத்த ஆரம்பித்து விட்டன. ஆடு சத்தத்தில் கூப்பிடுது, மாடு சத்தத்தில் கூப்பிடுது, குதிரை கனைக்குது, கழுதை கத்துது,
எல்லா மிருகங்களும் எல்லாமே கூக்குரலிட்டன. ஏன்னா தண்ணீர் குடிக்கக்கூடாது, மேயக்கூடாது. 40 நாட்கள் அருமையானவர்களே, 40 நாட்கள் இரவு பகலும் ஒரே கூக்குரல். நினிவே எங்கும், நினிவே எங்கும். மனிதர்கள் ஒரு பக்கம் கதறி அழுகிறார்கள். அந்த மனிதனுடைய வார்த்தை அவர்கள் அப்படியே விசுவாசித்தார்கள், கதறி அழுதார்கள். இன்றைக்கி ஊழியக்காரங்க எல்லாம் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க, ஆண்டவருடைய வருகை சீக்கிரமாய் வரப்போகிறது, ரகசிய வருகை வரப்போகிறது, நீ வட்டிக்கு கொடுக்காத. எத்தனை பேர் வட்டிக்கு பணம் கொடுக்காங்க? விசுவாசம் உள்ளவர்கள், வேத வசனத்தை அறிந்தவர்கள், பைபிள் தெரிஞ்சவங்க, ரட்சிக்கப்பட்டவங்க என்ன வட்டிக்கு கொடுக்குறாங்க. நீ வட்டிக்கு கொடுக்கக்கூடாதுன்னு 24வது சங்கீதத்தில் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறது. எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டவங்க வட்டிக்கு கொடுக்குறாங்கன்னு கேள்விப்படும்போது கஷ்டமாக இருக்குது மனசுக்கு. அப்படிப்பட்டவர்கள் அந்த பொல்லாத வழிகளை விட்டு நாம் விலக வேண்டும். வட்டிக்கு கொடுத்து நீங்கள் வாங்குகிற பணம் அது ஒன்றுமே இல்லாமல் தான் பெய்யுதுன்னு நிறைய பேர் சொல்ல நான் கேட்டிருக்கேன். எவ்வளோ பேர் வட்டிக்கு கொடுத்துட்டு தங்க பொருளை இழந்து இருக்கிறார்கள் தெரியுமா? அருமையானவர்களே, உங்களுடைய கைகளின் கிரியைகளை விட்டு நீங்கள் மனம் திரும்புங்கள் என்று அரசன் கட்டளையிட்டான். கொடுமையை விட்டு திரும்பவும் கடவுள் என்று அரசன் கட்டளையிட்டான். அப்படியே மக்கள் எல்லாரும் கர்த்தரை நோக்கி அவர்கள் கதறினார்கள் என்று பார்க்கிறோம். ஆண்டவரும் அதை பார்க்கின்றார். ஆண்டவர் பார்க்கின்றார். 9வது வசனத்தில் யோனா 3:9 வாசிக்கிறேன். யாருக்கு தெரியும், நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூறச் சொன்னான். எல்லாரும் உங்களுடைய கையின் பொல்லாத கிரிகளை விட்டு நீங்கள் திரும்ப வேண்டும் என்று ராஜா முரசு அறிவித்தான். வெளிப்படுத்தி சொல்லியாச்சு. எல்லாரும் பாவங்களை விட்டு விடுங்கள், எல்லாரும் ஓய்ந்திருங்கள், எல்லாரும் உங்களுடைய சாம்பலை அள்ளி போட்டுக்கொண்டு கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். 40 நாள் தான், 40 நாள் சீக்கிரமாய் கடந்து போகும். அதுக்காக தான் நமக்கெல்லாம் இந்த 40 நாள் லெந்து டேஸ் வச்சுருக்காங்க போல், தபசு காலம். இந்த நாட்களிலே நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். நமக்கென்று விசேஷமாக மெயினான செய்தி கொடுக்கக்கூடிய மக்கள் வருகின்றார்கள், அநேக பாடல்களை பாடுகின்றார்கள். அந்த நாளை விசேஷித்த நாட்களாக 47 நாட்களை கொண்டாடுகின்றார்கள். காரணம் என்ன? நம்மை ஆராய்ந்து பார்க்கத்தான், இந்த பொல்லாத வழியை விட்டு நம்ம திரும்பத்தான், நம்மை நாமே சோதித்து பார்க்கத்தான். அதுக்காக இந்த நாட்களை கர்த்தர் கிருபையாக நமக்கு கொடுக்கின்றார். ஊழியக்காரர்கள் மூலமாக நல்ல செய்திகளை நாம் கேட்கின்றோம். மனம் திரும்ப வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். இந்த அரசன் சொன்ன உடனே மக்கள் தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள். இதை ராஜா பார்க்கிறார். ராஜா தானும் தன்னுடைய மக்களும் அவர்கள் எல்லாருமே இதை எடுக்கிறார்கள். இந்த பிரயாசத்தை அவர்கள் எடுக்கிறார்கள். அவங்க என்னெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னா, உபவாசிக்கிறார்கள், தண்ணியே குடிக்கக்கூடாது, யாருமே ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லுகின்றார். இப்படிலாம் இந்த மக்கள் அன்றைக்கு செய்தார்கள். ஆனால் இன்றைக்கு நீங்கள் நம்ம பார்க்குறோம், நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, ஆனால் உபவாசிக்கவே மாட்டாங்க. ஒரு வேளை உபவாசம் கூட இருந்து ஜெபிக்காதவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் கஷ்டம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும், போராட்டம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும், எதுவுமே செய்ய முடியாத நிலைமையில் இருக்கும். ஆனால் ஃபாஸ்டிங் இருக்க மாட்டாங்க. இல்லை நம்ம கூட ஒரு நேரம் ஆலயத்துக்கு போனோம், அப்படி எக்ஸ்ட்ரா அப்படி ஒன்றை செய்ய மாட்டார்கள். ஏதாவது ஒரு ரியாக்ஷன் நம்ம எடுக்கணும், நம்முடைய காரியத்தில் நமக்கு ஒரு ஜெயம் வேணும் அப்படின்னா ஏதாவது ஒரு நல்ல பொருத்தனையை நாம் செய்ய வேண்டும். ஒரு பொருத்தனையை செய்யும்போது அந்த பொருத்தனைக்கு கர்த்தர் பலன் கொடுப்பார். கஷ்டத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறதையே தெரிந்து கொண்டு அந்த கஷ்டத்துக்குள்ளே உழன்று கொண்டு இருக்கின்ற மக்கள் அநேகர் இருக்கிறார்கள். அருமையானவர்கள், நாம் மாற்று மருந்தை தேட வேண்டும். அதிலே இருக்கணும்னு நினைக்கக்கூடாது, கஷ்டத்தோடைய பழகி கொண்டு இருக்கக்கூடாது. நமக்கு சுகம் உண்டாக வேண்டும், நமக்கு சமாதானம் உண்டாக வேண்டும். அன்றைக்கி அந்த மிருகங்கள் மேலே கூட அந்த வெயிட்டான சாக்கை தூக்கி போட்டுட்டாங்க. 8வது வசனத்தில் எல்லாரும் கடந்து கதறாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. பசியாயிட்டல, அப்போ அது என்ன செய்யும்? கடந்து கடவுளை நோக்கி கதறுகிறது, அரசனை நோக்கி கதறுகிறது, எனக்கு உணவு கொடு, எனக்கு தண்ணி கொடு. இந்த சத்தம் எல்லாம் தேவனுடைய சமூகத்தை வந்து கெட்டினது. மனிதர்களும் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. யோனா 3வது அதிகாரம் 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 3வது அதிகாரம் 10வது வசனம். அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று
தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். தேவன் அழிப்பேன் என்று சொன்னார். இன்னும் 40 நாட்களிலே இந்த நினிவேயை நான் அழித்து போடுவேன். பக்கத்தில் தான் கடல். கடல்னா ரொம்ப தூரம் இல்லை. ஏன்னா யோனா மீனின் வயிற்றில் இருந்து எந்திரிச்சு உடனே ஊருக்குள்ளே வருகிறார். கடல் பக்கத்தில் இருக்கு. சில இப்போ மதுரை அந்த மாதிரி ஊருன்னா கடலை பக்கத்தில் அவங்க பார்க்க முடியாது. கடலுக்கு நடுவில் மதுரை இருக்குது. அதான் அது மெயினான ஊராக இருக்குது. எல்லா ஊர்களுக்கு போக்கு வரத்துக்கு மதுரை வந்து நடுவில் இருக்கிறதுனால கடலுக்கும் அவங்களுக்கும் அவ்வளவா சம்பந்தம் இருக்காது. அதே மாதிரி திருநெல்வேலிக்கும் கடலுக்கும் நெருங்கின ஒரு உறவு இருக்காது. அது மலைகளின் மத்தியிலே திருநெல்வேலி இருக்கின்றது. இன்னும் எத்தனை ஊர் இருக்கா எனக்கு தெரியாது. இந்த 2 ஊரும் எனக்கு தெரியும். மற்றபடி அநேக ஊர்கள் கடலை சார்ந்து தான் வாழ்கின்றார்கள். தூத்துக்குடியில் நாங்கள் கடலை கொஞ்சம் தூரம் போன உடனே கடலை பார்த்துடலாம். நடந்து போகிற தூரத்திலே நாங்கள் கடலை பார்க்க முடியும். இன்னும் 2 வீலரில் போனால் இன்னும் ஆழமான கடலை பார்க்க முடியும். அப்போ இந்த நினிவே வந்து அந்த நகரம் கடலுக்கு மிக அருகாமையிலே இருக்கின்றது. ஏனென்றால் யோனாவை மீன் கரையில் கக்குன உடனே அவன் எழுந்து வந்து உடனே நினிவேயிலே பிரசங்கம் பண்ணுகின்றான். ஆழமான ஒரு கடல், ஒரு திமிங்கலம், ஒரு மனிதனையே விழுங்கக்கூடிய அளவுக்கு உள்ள திமிங்கலம் கரையிலே வர முடியாது. அந்த நினிவே பட்டணத்தின் கடற்கரையே ஆழமான பகுதியாக தான் இருந்திருக்கும் என்று நினைக்க தோன்றுகிறது. கரையிலே கொண்டு கக்கிற்று. கரையிலே அவனுக்கு நீந்த தெரியாதா இருக்கும். அவன் தீர்க்கதரிசி இல்லை, நீந்த தெரியாது. அதனால் பக்கத்திலே கொண்டு கக்கிற்று. அவன் வந்து சொன்ன உடனே அந்த மக்கள் கீழ்ப்படிந்து தங்கள் பொல்லாத கிரிகளை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அறிந்தார். தேவன் அறிந்து அந்த 10வது வசனத்தில் 3:10 அவர் செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையானவர்களே, நாம் எப்பொழுது தீங்கை விட்டு நம்ம பொல்லாத கிரியைகளை விட்டு நம்ம திரும்புகிறோம் என்று கர்த்தர் பார்க்கும்போது மனஸ்தாபப்பட்டு நம்மையும் காப்பாற்றுவார். நம்ம தீங்கில் இருந்து நம்மை விடுவிப்பார். என்ன காரியம் உங்களுக்கு வேண்டுமோ அதை தேவன் செய்வார். ஒருவேளை பரலோக ராஜ்யத்தை குறித்து நீங்கள் வாஞ்சியாக இருக்கீங்களா? நம்ம ஓட்டத்தை நல்லபடியாக ஓடி முடிக்க வேண்டும் நினைக்கிறீங்களா? உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் கவலையோடு சோர்ந்து போயே இருக்கீங்களா? இல்லை, தேவன் மனஸ்தாபப்பட்டு நமக்கு அற்புதம் செய்வதற்கு ஏசப்பா வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். அவர் பெரியவர், அவர் ஆளுகை வல்லமை உள்ளது. பரலோகத்தின் ஆதரவு நமக்கு கிடைக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா யோனா 4வது அதிகாரம் 2வது வசனத்தில் சொல்கிறேன். கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும்போதே நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தமே நான் முன்னமே தர்சீசுக்கு ஓடிப்போனேன். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன். நீர் இரக்கம் உள்ளவர். எவ்வளோ அழகாக சொல்கிறாரு. இரக்கம் உள்ளவர், மனது உருக்கம் உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர், மிகுந்த கிருபை உள்ளவர், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர். ஒரு காரியத்தை சொல்லிட்டு அழிப்பேன்னு சொல்கிறாரு. மக்கள் தங்கள் பொல்லாத கிரிகளை விட்டு திரும்பும்போது அவர் அந்த ஜனங்களை காப்பாற்றுகிறார். அதான் மனஸ்தாபப்படு. அப்படியே கடின இதயமாக இருக்கிறது இல்லை. ஆனால் இன்றைக்கி மக்கள் எத்தனை பேர் கடின இதயமாக இருக்கின்றார்கள். பேசக்கூடாதுன்னா பேச மாட்டேன், யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன், பிடிவாதம் உள்ளவர்களாக இருக்கின்றார்கள். பிடிவாதம் உள்ளவர்களால் யாருக்குமே லாபமே இருக்காது தெரியுமா? அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கணும். உலகத்தில் வாழ்ந்தாச்சுன்னா நம்ம பிடிவாதமாக இருந்தால், நம்மளை குறித்து யாராவது பிடிவாதமாக இருந்தால் என்ன செய்ய முடியும்? தேவன் நம்மை குறித்து பிடிவாதமாக இருந்தால் நமக்கு யார் உதவி செய்ய முடியும்? நீ என்ன செய்யறியோ அதான் அவனவன் கிரியை தக்கதாக தான் அவனவனுக்கு பலன் கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ நாம் தளர்ந்து போக வேண்டிய நேரம், நம்ம இரக்கத்தை காட்ட வேண்டிய நேரம், அன்பு செலுத்த வேண்டிய நேரம், நாமும் அன்பு செலுத்த வேண்டும், இரக்கம் காட்ட வேண்டும், மன்னிக்க வேண்டிய தருணங்களிலே மன்னிக்க வேண்டும், கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அப்படிப்பட்ட நேரத்திலே நாமும் முந்திக் கொண்டு மற்றவர்களை கனம் பண்ண வேண்டும். தன்னைத்தானே தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான் வேதம் சொல்லுகிறது. நீ மேலே வரணும்னா நீ தாழ்மையாக இருக்கணும். மேன்மைக்கு முன்னானது தாழ்மை தான்.
அந்த தாழ்மை இல்லாமல் பிடிவாதமாக இருக குணம் உள்ளவங்களாக இருந்தாச்சுன்னா உங்களால் ஒன்றும் சாதிக்கவே முடியாது, ஒன்றுமே சாதிக்க முடியாது. அதனால தான் கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தரே ஒரு சாட்சியாக இருக்கிறார், இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்று யோனா சாட்சி சொல்லுகின்றான். அந்த மக்களை தேவன் காப்பாற்றினார், ஏனென்றால் அவர் இரக்கம் உள்ளவர். அருமையானவர்களே, ஒருவேளை இன்றைக்கு கூட நீங்கள் பிடிவாதமான சில காரியங்களில் இராமல் நீங்கள் இரக்கத்தோடு இருங்க, நீங்களும் மன உருக்கமாக இருங்க. உங்களுடைய கிரிக்கு தக்கதாக தேவன் உங்களுக்கு பதில் கொடுப்பார். அதனால் அவ்வளவு அழகாக அந்த வசனத்தை சொல்லியிருக்கு. அவர் மனஸ்தாபப்பட்டார். நீங்கள் பாருங்கள், அந்த யோனா 3வது அதிகாரம் 10வது வசனத்தில் அவர்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். அருமையானவர்களே, அந்த நினிவே பட்டணம் கவிழ்க்கப்படவில்லை. அந்த நினிவே பட்டணம் கவிழ்க்கப்படவில்லை. அங்கே இருந்த சிறியோர் பெரியோர் மிருகங்கள் எல்லாம் ஊர்வன எல்லாவற்றையும் நடப்பன எல்லாவற்றையும் தேவன் பாதுகாத்து அவர்களை ஆசீர்வதித்தார். அங்கே சுகம் உண்டாயிற்று, அங்கே சமாதானம் உண்டாயிற்று. அந்த நாடு காப்பாற்றப்பட்டது, அந்த நாட்டை தேவன் ஆசீர்வதித்தார். இன்றைக்கி ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் மனம் திரும்ப வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். நீங்கள் தேவனுக்கு பிடிக்காத செய்கைகளை விட்டு விடுங்கள். நீங்கள் குடிக்கிறவங்களாக இருந்தால் இனிமேல் குடிக்காதங்க. நீங்கள் சிகரெட்டு ஊதுறவங்களாக இருந்தால் இனிமேல் சிகரெட்டு ஊதாதங்க. நீங்கள் ரொம்ப கோபப்படுறவங்களாக இருந்தால் இனிமேல் ரொம்ப கோபப்படாதங்க. உங்களுடைய கையின் கிரிகள், நீங்கள் லஞ்சம் வாங்குறவங்களாக இருந்தால் இனி வாங்காதங்க. நீங்கள் எந்த தவறுகளையும் செய்யாதீங்க. ஏன்னா தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை உங்களுடைய கைகளின் கிரியை விட்டு ஓயுங்கள். நீங்கள் சினிமாவை பார்த்து கண்ட இதையும் பார்த்து தேவனுக்கு பிடிக்காத காரியங்களை செய்யாதிருங்கள். எதை விடணுமோ அதை விட்டு விட வேண்டும். அப்பொழுது தேவன் நம்மை கண்டிப்பாக ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கின்றார். ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நாங்கள் துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, அன்றைக்கு அந்த யோனா சொன்ன பிரசங்கத்தை கேட்டு நினிவேயின் மக்கள் கீழ்ப்படிந்தார்கள். அவர்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள். அவர்கள் உபவாசம் இருந்தார்கள். ஆண்டவரே, தங்களுடைய செய்கைகளே அவர்கள் மனமாற்றம் அடைந்ததுனால தேவனே இயேசுப்பா ராஜா, நீங்கள் அவர்களை காப்பாற்றினதை நாங்கள் பார்க்கின்றோம். நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் கூட நாங்கள் திரும்ப வேண்டிய அநேக காரியங்கள் இருக்கிறது. அதிலே நாங்கள் திரும்ப வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். இன்றைக்கே நாங்கள் திரும்புகிறோம். எங்களுக்குள்ள பிடிவாத குணங்களை எடுத்து போடுங்கப்பா, தேவையில்லாத வைராக்கியங்களை எடுத்து போடுங்கப்பா. மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை நாங்கள் கொடுத்து நீதி செய்கிறவர்களாக எங்களை மாற்றுங்கப்பா. மற்றவங்களுடைய பொருளை நாங்கள் வைத்து கொண்டு இருக்கக்கூடாதுப்பா. அது அவங்களுக்குரியதென்றால் அதை அவர்களிடத்திலே ஒப்படைக்க வேண்டும். எங்கள் கையின் கிரியைகள் சரியானதாக இருக்க வேண்டும். நாங்கள் நீதிமானாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு உதவி செய்து எங்களுடைய குடும்பங்களையும் பாவங்களுக்கு சாபங்களுக்கு அழிவுக்கு விலக்கி காப்பாற்றி எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று, எங்களை எங்கள் பிள்ளைகளை உயர்த்த வேண்டும் என்று, இன்னும் 10th +2 படிக்கிற பிள்ளைகள் நல்ல மதிப்பெண்கள் வாங்கவும் ஆசீர்வாதமாக இருக்கவும், எல்லாருக்கும் சுகமலன் தீர்க்காயுசு இருக்கவும், நோய் இல்லாமல் இருக்கவும் வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கின்றோம். நம்பிக்கையின் குரலோடு. யாருக்கு தெரியும், ஒருவேளை தேவன் எங்களை அழிக்காமல் எங்கள் குடும்பத்தின் சாபங்களை மாற்றி எங்களை ஆசீர்வதிப்பார் என்று விசுவாசித்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். God bless you.